ரிங் ரிங் லவ் டுடே பத்தி இந்த இடத்துல பேசி ஆகணும். ஏற்கனவே வந்து பிரதீப் ப்ரோ வந்து கப்பலுக்குள்ள போனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா என்னென்ன பிரச்சனை நடக்கும்னு சொல்றத ரொம்ப டீட்டெயிலா அருமையா சொல்லியிருப்பாரு. சூப்பர் படமா அமைஞ்சிச்சு. அதாவது லவ்வருக்குள்ள போனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா, இதுல பாத்தீங்கன்னா கப்பலுக்குள்ள ஒரு சின்ன எக்ஸ்சேஞ்ச் பண்றாங்க. ஒரு பர்த்டே பார்ட்டி போறாங்க, ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் 4 ஒய்ஃபோட போறாங்க. ஸோ அவங்களுக்குள்ள வந்து திடீர்னு ஒரு கேம் ஆடலான்னு சொல்லிட்டு அந்த ஃபோன் எல்லாம் எல்லாரும் ஆன் பண்ணி வைங்க, என்ன நடக்குது பாப்பன்னு பார்க்கும்போது அங்கே எல்லாம் ட்விஸ்ட் அடிக்கிறாங்க. பயங்கர பிரச்சனையாது. எண்டிங்ல என்ன சொல்ல வராங்கன்னு ஒரு அருமையான லைன் தான். வாழ்க்கையில வந்து எல்லாருக்குமே ஒரு சீக்ரெட் இருக்கும். அடுத்தவங்க, அதாவது நம்மளுடைய ஃபியான்சி வந்து சந்தோஷமா இருக்கிறதுக்காண்டி அந்த சீக்கிரட்டை மறைக்கிறதுல தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு கருவு பண்ணி முடிச்சிருக்காங்க. படத்தை பொறுத்தவரை ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஒரே லொக்கேஷன், ஒரு மணி நேரமா ஒரு டைனிங் டேபிள் உட்காந்து அந்த 8 பேருக்குள்ள ஃபோன் வந்து வருது போகுது, என்னென்ன பிரச்சனைலாம் நடக்குதுங்கிறத ப்ளே பண்ணியிருக்காங்க. கிளைக்கதுகள்லாம் எதுவுமே இல்லாதனால, ஸ்க்ரீன் பிளேல கொஞ்சம் கிரிப் இல்லாதனால படம் வந்து ரொம்ப நல்லா போக வேண்டிய கான்செப்ட் வந்து சுமாரான படம் ஆக்கிட்டாங்கன்னு தான் நம்ம சொல்ல முடியும். மியூசிக் ஓரளவு ஓகேயா இருக்குது. பிரசன்னா செம்மையா நடிச்சிருக்காப்ல, அருமையா. ஒன்றும் பெருசா ஆக்ஷன் அது இதெல்லாம் இல்லை, நல்லா நடிச்சிருக்காப்ல. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சஹானாங்கிற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க, அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. சாக்ஷி வழக்கம் போல ரொம்ப அழகா சூப்பராக பண்ணியிருக்காப்ல ப்ளே பண்ண. என்னன்னா ஸ்க்ரீன் பிளே மட்டும் நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா எங்கேயோ கொண்டு போயிருந்துக்கலாம். ஸோ மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் நான் சொல்ல முடியும். ஒரு தடவை பார்க்கலாம். படம் லேக் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் வந்து பயங்கர லேக்காக இருக்கும். என்னடா இது அப்படின்னு இருக்கும். செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு சின்ன த்ரில்லரில் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ அதுலேருந்து படம் ஓரளவு சுமாராக போகுது. செகண்ட் ஹாஃப் ஓரளவு ஓகே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்தவரை உட்கார முடியல. அந்த மாதிரி காமெடி எப்படி இருந்துச்சு? இப்போ லவ் டுடே சொல்லியிருந்தீங்க, லவ் டுடே அந்த காமெடியோட சேர்ந்து கொண்டு போயிட்டாங்க. இதுல அந்த மாதிரி இருக்கா? காமெடி ஓரளவுக்கு ரீச் பண்ணிருக்காங்க. அதே சொல்ல அந்த ஸ்பேஸ் நிறைய இருந்துச்சு. காமெடி பண்றதுக்குள்ள ஸ்பேஸ் எல்லாம் ஏகப்பட்ட ஸ்பேஸ் இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல காமெடி பண்ணலாம்னு டேனி வேற இருக்காரு. டேனி தானே? டேனி வந்து இருக்காப்ல. டேனி இருந்துமே பார்த்தீங்கன்னா அந்த காமெடியை வந்து ஒர்க் அவுட் பண்ணாம, சீரியஸாகவும் பண்ணாம, ஒரு எமோஷனலாகவும் பண்ணாம, ரொமான்ஸாகவும் பண்ணாம, அப்படியே ஃப்ளை அப்படியே பறந்து போயிட்டாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆனால் டெஃபினெட்லி இந்த கதையை வந்து செம்மையா பண்ணியிருக்கலாம். எங்கேயோ சில மிஸ்டேக்ஸ் சொல்ல முடியாது இல்லையா, படத்துக்கு பட்ஜெட் இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஸோ அதில் வந்து ஒரு எழுத்துங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதில் வந்து மிஸ் பண்ணிட்டாருன்னு சொல்ல முடியும். இந்த இதை டச் பண்ணியிருக்கவே கூடாது. ஏன்னா லவ் டுடேல வந்து நல்ல டீட்டெயில் பண்ணிட்டாரு அவரு. இதுவுமே எவனுமே இந்த டீட்டெயிலை எடுக்க முடியாதுங்கிற அளவுக்கு நல்லாவே பண்ணினாரு. அதனால வந்து இப்போ தொட்டதுனால தான் நம்மளுக்கு கொஞ்சம் போர் அடிச்சிச்சு. படம் பார்த்துட்டு வரேன். படம் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த லவ் டுடே படத்தோட கான்செப்ட் வந்து ரீக்ரியேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் என்னன்னா லவ் டுடே பார்த்தீங்கன்னா ஒரு அந்த ஆங்கிளில் வந்து ஒரு 99% என்னென்ன வைக்க முடியுமோ எல்லாத்தையும் வந்து பிரதீப் வந்து ரொம்ப சூப்பராக, அது ரொம்ப கமர்ஷியலாக வச்சுட்டாரு. அந்த படமும் பயங்கர பெரிய ஹிட் ஆயிடுச்சு. ஸோ அதே கான்செப்டை நீங்கள் திரும்ப வைக்கும் போது ஏற்கனவே ஆடியன்ஸ் இருந்துச்சு. ஸோ நீங்கள் திரும்ப வைக்கும் போது அதோட தாண்டி வைக்கணும். பட் அவர் வச்சதுலேயே ஒரு 20-25% கூட இவங்களால ரீச் பண்ண முடியல. அதான் அந்த படத்தோட பெரிய ஒரு ஏமாற்றம். படம் ஓப்பனிங்கில் வந்து 3 கேரக்டரோட கேரக்டரைசேஷன் காமிக்கிறாங்க. 3 பேரோட கேரக்டரைசேஷனே ஒரே மாதிரி இருக்கு. ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட் வச்சிங்கன்னா தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அங்கேயே படம் உட்காந்துருச்சு. அப்புறம் ஒரு ரவுண்ட் டேபிள் வந்து ஒரு 4 கப்பிள்ஸ் உட்காடுறாங்க. ஸோ அங்கே வந்து ஃபோனில் வர மெசேஜஸோ கால்ஸோ அது வந்து எல்லாரும் முன்னாடி காமிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டில் வந்து எல்லாரும் பேசி அங்கே வச்சுருக்காங்க. ஸோ அப்படி வைக்கும் போது அதில் வர சீன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங் இல்லாமல் அந்த மாதிரி ஒரு சீன்ஸாக தான் போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபுமே பயங்கர லேகு, பயங்கர ஸ்லோ. செகண்ட் ஹாஃபுமே பயங்கர லேகு, பயங்கர ஸ்லோ. படம் ஒரு பெரிய ஏமாற்றம். டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா கேமரா கிளாரிட்டியே வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. மியூசிக்கு மற்ற எல்லாமே டிபார்ட்மெண்ட்டும் ஒரு சுமாராக தான் இருந்துச்சு. படம் ஒரு பெரிய ஏமாற்றம். காமெடி இவங்க வைக்க ட்ரை பண்ணியிருக்காங்க, பெருசாக சிரிப்பெல்லாம் வரல. மெயினாக வந்து அவங்க செலக்ட் பண்ண கதையே ரொம்ப தப்பு. அதுக்கு வச்ச திரைக்கதை அதோட வந்து ஒர்க் அவுட் ஆகல. கிட்டத்தட்ட அவங்க லவ் டுடே பேஸ் கான்செப்ட் என்ன, இவங்க ஒரு போன்ல ஒரு இவங்க தெரியாத விஷயத்த போய் மாற்றுறது அந்த மாதிரி வச்சுட்டு கடைசி என்ன சமாளிப்பாங்க, உன் பாஸ் இப்படிதான் விட்டு போ, கொஞ்சம் இது எல்லாமே அதேக்கு ரொம்ப சிமிலராக தான் இருக்கு. ஸோ ஒரே விஷயத்தை திரும்ப நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காதுல்ல. ஸோ அதனால த்ரில்லிங்காக எதுவுமே அந்த படத்துல பெருசா இல்லை. படமா சார் லவ் டுடே பாத்தீங்களா? எந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும், அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும்னு சொல்லணும் தான் நானும் நினைக்கிறேன். ஆனா அந்த அளவுக்கு இல்லை, அதான் உண்மை. ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் அதை நம்பிதான் உள்ள போனேன். படம் பார்க்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட்லாம் வந்தது. ஃபர்ஸ்ட் இப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது கூட ஓரளவு ஓகே, படம் அது லவ் டுடே மாதிரி தான் கொண்டுட்டு போக போறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருந்தோம். நான் நேரம் ஆக 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 என்னடா இது சீரியல்ல இருந்து மாத்தி விட்டாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுச்சு. இன்டர்வலுக்கு அப்புறமாவது நல்லா இருக்குமே நினைச்சு பார்த்தா டோட்டலா அவுட்டு படம். எனக்கு என் கதை ஓரியன்டா எதையுமே சொல்லணும்னு தோணல. என்ன சொல்ல வராங்கிறதே லாஸ்டா கிளைமேக்ஸ்ல ஒரே ஒரு சீன்ல அவங்களே சொல்லிக்கிட்டாங்க, இதுதான் நாங்க சொல்ல வரோம் அப்படின்ட்டு. அதுவுமே இல்லாம ஒரு பிரச்சனை நடக்குது, 5 நிமிஷத்துல எப்படி சால்வ் பண்ண முடியுது அப்படிங்கறது தெரியல. அவ்வளவு ஈஸியா கிளைமேக்ஸை முடிச்சிட்டாங்க. ஏதோ அவசரமா கிளைமேக்ஸை முடிக்கணுமே, வேற வழி இல்ல, டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி முடிக்கிற மாதிரி முடிச்ச மாதிரி இருந்தது.
காமெடி நல்லா இருந்தது. ஆக்சுவலி உண்மையா சொன்னா டேனியல் அவரோட காமெடி தான் படமே. அது நல்லா இருந்தது. இல்ல நிறைய இடத்துல போரிங்கா போன மாதிரி இருந்தது. நான் டோட்டலா சொல்லணும்னா சீரியல் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. சன் டிவி சீரியல் நேத்து உட்காந்து பாத்துருக்கலாம், தேவையில்லாம எதுக்கு வந்தோம்னு தெரியல. மியூசிக் எனக்கு என்னன்னா இந்த படத்துல உண்மையா சொல்லணும், ஒரு படம் நம்ம இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டுட்டு போகணும் அப்படின்னா கதை அங்க உட்காரணும். கதை பேசினா மட்டும்தான் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா உட்கார வைக்கும். கதையே சரியில்லைங்கும் போது நம்ம மற்ற எதையுமே நோட் பண்ண மாட்டோம். சாங் கூட ஒன்னோ ரெண்டோ வந்தது, அந்த அளவுக்கு சாங் உள்ள கனெக்ட் ஆச்சா அப்படின்னு கேட்டா கிடையாது. இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா கொடுத்துருக்கலாமோ. ரொம்ப சிம்பிளா ரொம்ப நார்மலா எல்லாருமே இதுதான் நடக்கும் இதுதான் அப்படிங்கறது யோசிக்கிற மாதிரியே கொடுத்துட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஃபோன் மட்டும்தான், ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோன் தான். லவ் டுடே போல இது வந்து ஃபோனை வந்து அவங்க மாற்றிக்குவாங்க. இதில் வந்து ஃபோன் அங்கேயே வச்சு அவங்களே பேசுங்க, மெசேஜ் மட்டும் காட்டுற போல. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் யாருக்கு மெசேஜ் வருதோ அது எல்லாரும் முன்னாடி காட்டி பண்ணுற போல படம் நல்லா இருக்கு. ஆனால் சூப்பராக இருக்கு, பார்க்கலாம். வேற அதான் ஒருத்தவங்க பற்றி புரிஞ்சிருக்கு தான், வேற ஒன்றுமே இல்லை. லவ் டுடேல மொபைலை மாற்றிக்குவாங்க, இதில் வந்து மொபைலு வச்சுட்டு மெசேஜ் மட்டும் காட்டிக்கிற போல. நல்லா ஒரே பிளேஸ்ல படம் இல்ல இடம் சேஞ்ச் பண்றாங்க. சில டைம் ஒரு த்ரில்லிங்கா போயின்னு இருக்கு, த்ரில்லிங்காவும் போகுது. சில டைம் காமெடியும் இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு.